தவிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கருத்தரங்கம் இரண்டாம் நாளாக கோவை சரவணம்பட்டி தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ள நிலையில் கையில் அடையாள அட்டை பாஸுடன் வரும் சிறார்களை பாதுகாவலர்கள் தடுத்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான கருத்தரங்கம் இரண்டாவது நாளாக சென்னை சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த தனியார் பொறியியல் கல்லூரி நடைபெற்று வருகின்றது. காலை 8 மணி முதலாகவே இன்று நடக்கக்கூடிய இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு ஏராளமான தாவேக்காவுடைய அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் காலையிலிருந்து இந்த ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் தங்களுடைய இந்த அடையாள அட்டையை பரிசோதித்த பின்பு வருகின்றனர். அந்த வகையில் இன்று 10,000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் ஏராளமான சிறுவர்களும் சிறுமிகளும் கையில் அடையாள அட்டையுடன், அதாவது அந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாஸ்களை கையில் வைத்துக் கொண்டு ஏராளமான சிறுவர்களும் சிறுமிகளும் இந்த நுழைவாயிலில் வருகின்றனர். ஏற்கனவே நேற்றே அந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட சிறுவர்களும் சிறுமிகளும் கையில் அடையாள அட்டை பாசுடன் நேற்று இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நிலையில் இன்று அது போன்று எந்த ஒரு அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது எனவும், அதே போன்று 18 வயது நிரம்பாத சிறுவர்கள் சிறுமிகளுக்கு உள்ளே அனுமதி இல்லை என ஏராளமான சிறுவர்களும் சிறுமிகளும் அங்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பாதுகாவலர் மூலமாக நுழைவாயிலின் முகப்பு வாசலிலேயே தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். இருப்பினும் ஒரு சில சிறுவர்களும் சிறுமிகளும் மாவட்ட செயலாளர்களுடைய அந்த செல்வாக்கின் மூலமாகவும் பெற்றோருடன் வந்திருப்பதாக தெரிவித்தும் கையில் பாசுடன் நிறைய சிறுவர்களும் சிறுமிகளும் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக உள்ளே சென்றிருக்கின்றனர். பலர் பாதியிலேயே தடுத்து நிறுத்தி அவர்களை வெளியே அனுப்பும் அந்த முயற்சியிலும் பாதுகாவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.